சரியா ஸ்கூல்ல செஞ்சுகள் எதையும் பண்ணாதால கலந்தாக்கள் தேவையில்லை. நீங்க வேற பாடத்தை படிக்கிறது கிடையாது. சரியா ரைட். நம்ம மத்தாக்கலா 2006ஆம் ஆண்டு ஸ்ட்ரக்சர் 2006ஆம் ஆண்டு ஸ்ட்ரக்சர் ரைட். சரி 2006ஆம் ஆண்டு ஸ்ட்ரக்சர் ஒரு மின்னோட்ட தராசு கேள்வி ஒன்று செஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன். உங்களுக்கு செய்தாக்களுக்கு குயிக்கான அந்த 2 நாளும் இந்த 1 hour தான் கிளாஸ் போய் கொண்டுமா இல்லை லேட் நைட் ஆகிட்டு தானே உங்களுக்கும் கஷ்டமா இருந்துச்சு. நீங்க கிளாஸ் முடிஞ்சா வந்துடுறீங்க. ரைட். ஒரு மின்னோட்ட தராசு தராங்க 2006 ஸ்ட்ரக்சர் பிள்ளைலாம் 2006 ஸ்ட்ரக்சர் மின்னோட 4 கேள்வி ஸ்ட்ரக்சர் 4 கேள்வி உங்களுக்கு நான் டியூட் தந்தேன். டியூட் அறியுமா? ரைட். ஒரு மின்னோட்ட தராசு ஒரு ஓடி இன்ஜின் அங்கே ஒரு திணிவை கொண்டு வைக்கிறாங்க. ரைட். நீண்ட நேரிய கடத்தி படம் இவ்வளவுதான். இதுக்கான உயரம் இந்த உயரம் வந்து h, இந்த நீளம் வந்து a, இந்த நீளம் வந்து மின்னோட திசையில போது தேவையான மாணவர்களி செய்தாக்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்க முடியாது. பாருங்க இதான் தரவா PQ ஊடாக பாய் மின்னோட்டம் I காரணமாக PQ ஊடாக பாய் மின்னோட்டம் I காரணமாக CD மீது உள்ள புள்ளியில் காந்தப்பாய் அடர்த்தி எழுதுக கேட்கிறாங்க. சோ பிரச்சனை இல்லை உங்களுக்கு. பிக்கான கோவை எழுதுக. B சமன் mu naught I இன் கீழ் 2πh. எவ்வளவு நம்ம இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் காந்தம் வச்சுதான் நம்ம இதுல பார்த்துக்கோம். காந்தங்கள் வைக்கப்பட்டு காந்தம் மூலமாக உருவாகிற விசையை பார்த்தோம். கொஞ்சம் மட்டும் நீங்க என்ன செய்யணும், மின்னோட்டம் காரணமாக உருவாகிற விசைக்காக அந்த காந்தப்பாயத்தை கொண்டு வராங்க. B சமன் mu naught I இன் கீழ் 2πh பழமையான நம்மளோட காந்தப்பாயத்துக்கான சமன்பாடுதான். இது பழமையானது. இப்போதும் கம்பி சட்டத்தினூடாக ஒரு மின்னோட்டம் I ஆனது உருவில் காணப்படுகின்ற திசையில் பாய செய்யப்படுகிறது. ஒரு ஓடி ஆரை செப்பம் செய்வதன் மூலம் கம்பி சட்டத்தை ஒரு தடவை கிடையாக சமநிலைப்படுத்தியது. B காரணமாக CD மீது தாக்கும் விசை F இன் பருமனுக்கான கோவை. F இன் பருமனுக்கான கோவையை பெறுகின்றீங்க. F இன் பருமனுக்கான கோவை இதுல மின்னோட்டம் செலுத்தப்படுறதால வருகின்ற F இன் பருமனுக்கான கோவைகள் யாங்க கட்டாயம் F சமன் என்ன வாய்க்கும் பில்லா இருக்கும். பிக்கு பதிலா mu naught I இன் கீழ் 2πh. அதுல ஒரு மின்னோட்டம் தான் ஸ்மால் I ஆமல மின்னோட்டம் வந்து ஸ்மால் I. ஸோ ஸ்மால் I இது என்ன வாங்கி போகுது F ஆக இருக்க போகுது தந்துட்டாங்க. நீளம் நீளம் வந்து B. நீளம் வந்து B என்னதால எனக்கு பதிலா B. மேலே வெயில் கம்பி சட்டத்தை சமநிலைப்படுத்துவதற்கு ODR அதன் தொடக்க தானத்திலிருந்து அசைக்கப்பட வேண்டிய திசையை அம்புக்குறியினால் வெளிப்படுத்த குறிக்க என்ன காரணம்? ரைட். உங்களுக்கு தெரியும் ரெண்டும் ஒரே திசையில மின்னோட்டம் செலுத்தப்படுமாக இருந்தால் என்ன செய்ய போகுது? கவர்ச்சி விசை வரும். கவர்ச்சி விசை வரும்டா இங்க இருந்து கீழ் நோக்கி ஒரு கவர்ச்சி விசை வர போகுது. இதான் அந்த விசையா இருக்கு. கவர்ச்சி விசை வந்தா என்ன செய்ய மாட்டேன் தடம் எங்களை கழிய போகுது பிள்ளை இங்க கழிய போகுது. இந்த பக்கம் தடம் கழியும் வேண்டாம். நீங்க சமநிலைப்படுத்த வேண்டிய திணிப்பு எம்ஜி எங்கால் அசைப்பீங்க? இடப்பக்கமா அசைப்பீங்க. இடப்பக்கமா அசைச்சாத்தான் என்ன செய்யலாம்? குறிப்பிட்ட தொகுதி திரும்ப சமநிலைக்கு வரலாம். கேட்ட கேள்வி எங்கால் திசையில் அசைப்பீங்க? உங்க அம்பு குறிச்சு காட்டலாம் அல்லது இடப்பக்கம் பண்ணி போடலாம். என்ன காரணம் கொடுப்பீங்க? ஒரே திசையில மின்னோட்டம் செல்வதனால் ஏற்படுத்த கவர்ச்சி விசை. கவர்ச்சி விசை உருவாகிறதால சமநிலைப்படுத்த இடப்பக்கமாக அசைப்பீங்க. மேலே பியில் கம்பி சட்டத்தை சமநிலைப்படுத்துவதற்கு ODR அதன் தொடக்க தானத்திலிருந்து டெல்டா எக்ஸ் இதுல வைக்கிற அந்த ODR திணிவு வந்து MGR.
அவர் அசைத்த தூரம் சமநிலைத்தான அசைத்த தூரம் வந்து டெல்டா எக்ஸ். இப்படி இருந்தால் எம்மின் ஐயிற்கான கோவை தேடும். இந்த ஐயிற்கான கோவை கேட்கிறாங்க. திரும்ப உங்களுக்கு தெரியும் சமநிலைப்படுத்தப்படுறதால என்ன செய்ய போகுது? ஏடா கவர்ச்சி விசை வந்து இரண்டும் ஒரே திசையில மின்னோட மோடு என்ன செய்யும் மசாம்? கவர்ச்சி விசை வரப்போகுது. கவர்ச்சி விசை வந்து என்ன செய்யும்? ரெண்டும் இந்த தளம் வந்து என்ன செய்யும்? எங்களை தள்ளும். ஏற்கனவே சமநிலைக்கிடையாக இருந்த விசை இல்லாத டைம்ல விசை வந்து என்ன செய்யும்? தளம் எங்களை கழியும். கீழ்பக்கம் இப்படி கழிய போகுது. இப்படி கழிஞ்சா இவரை நிலைப்பட்டு நேர கொண்டு வரணும். நேர கொண்டு வர என்ன செய்யணும்? இந்த நிறைய எங்களை தள்ளணும். எங்களை அசைக்கணும். நிறைய இஞ்சால பக்கம் நிறைய தள்ளா தானே பொருள் விசைக்கு சமனாகும் பொருள் இல்லைங்களா? அப்ப எங்களை அசைப்பீங்க எம்ஜியை வந்து இடப்பக்கமா அசைப்பீங்க. என்ன காரணம் கேட்டீங்க? எப்படி காரணம் எழுதுறீங்க? ஒரே திசையில மின்னோட்டம் செல்வதால் என்ன செய்ய போதும்? கவர்ச்சி விசை வருது. கவர்ச்சி விசை காரணமாக ஒரு பக்கமாக வலப்பக்கமாக கீழ்ப்பக்கமாக சரியும் சமப்படுத்துறதுக்கு எங்க என்ன செய்யும்? எம்ஜியை இடப்பக்கமாக அசைப்பீங்க. இந்த திசை அசைச்ச பிறகு கோவை ஐக்கான கோவை கிடையாங்க. நமக்கு தெரியும் எஃப் தெரியும். நமக்கு எஃப் தெரியுமன்றதால எஃப் தர ஏ சமன் எம்ஜி தர டெல்டா எக்ஸ். விசை திருப்பத்துக்கான கோவை எடுத்தீங்க. இல்லையா பிள்ளைகள்? சோ உங்களுக்கு விசை திருப்பம் சமநிலைப்படுத்தப்படுறதால இந்த விசை தர இந்த தூரம் சமன் எம்ஜி தர டெல்டா எக்ஸ். ரைட்? சோ எஃப்க்கு என்ன பண்ணலாம்? ஏற்கனவே கண்டாச்சு. எஃப்க்கு என்ன பண்ணலாம்? மியூ நோட் ஐ ஸ்மால் ஐ பி ஓவர் 2 pi h into a mg தர டெல்டா எக்ஸ். ரைட்? கேட்டகள் என்ன? ஐக்கான கோவை I சமன் mg delta x 2 pi h over mu naught I ab. சரி, இப்ப அடுத்த பாடம் என்ன செய்றாங்கன்னா பிள்ளைகள் PQ ஊடாக பாய் மின்னோட்டம் ஐயை அளப்பதற்கு, இந்த மின்னோட்டம் ஐயை அளப்பதற்கு PQ-வையும் கம்பி சட்டத்தையும் தொடராக தொடுப்பதன் மூலம் இவ்வொழுங்கமைப்பை பயன்படுத்தலாம். PQ-வையும் கம்பி சட்டத்தையும் தொடராக இணைக்கிறாங்களாம். 2 சுற்றுகள் தொடராக இணைக்கப்படுமாக இருந்தால் மின்னோட்டம் சமனாக இருக்கு. இதுல மின்னோட்டம் ஐயாக இருந்தால் இதுலயும் இப்ப என்ன மின்னோட்டம் வரப்போன்னு கேட்டீங்கன்னா ஐ என்ற மின்னோட்டம் வரும். ரெண்டும் தொடராக இணைக்கப்பட்டால் மின்னோட்டம் சமன் ஐ. இப்ப கேட்ட கேள்வி ஐயிற்கான கோவை திரும்ப கேட்கிறாங்க. இச்சந்தர்ப்பத்தில் மறுபடியும் எழுதுக. சோ இந்த ஸ்மால் ஐக்கு நீங்க என்ன செய்யலாம்னா இப்ப கேபிட்டல் ஐய கொண்டை பிரதியிடலாம். பிரதியிட்டா மேல என்ன வரப்போது? ஐ வர்க்கம் வரும். ஐ வர்க்கம் எம்ஜி டெல்டா எக்ஸ் 2 pi h ஓவர் மியூ நோட் ஏபி. ஐக்கான கோவை எழுதால என்ன மொத்தமா ரூட் ஸ்கொயர் வரும். சரியா? பெருசா ஒரு அவ்வளவு பெரிய சிக்கலான கேள்வி ஒன்றில் இந்த கேள்வி இதுவரைக்கும். ஆம்பியர் மானியை தரங்கணித்தலுக்கு செவ்வை பார்ப்பதற்கு மேலே ஈயில் உள்ள ஒழுங்கமைப்பை பயன்படுத்தலாம். ஆம்பியர் மானியை தரங்கணிக்கிற பிள்ளைகள் ஆம்பியர் மானியை நீங்க அளவு கோடுற போறீங்கன்னு அர்த்தம். சரியா? தரங்கணித்தல் அது உண்மையா வாசிப்பு காட்டுதான், அந்த வாசிப்பு எல்லாம் சரியாக காணப்படுதான்றது நீங்க செக் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஒன்று. சோ நீங்க ஐய நீங்க ஒரு பக்கமா அளந்து எடுத்தாதான் என்ன செய்யலாம்? அந்த மின்னோட்டமும் அந்த காட்டு ஆம்பியர் மானி வாசிப்பும் சரியா நீங்க என்ன செய்யலாம்? ஒப்பிட்டு பார்க்கலாம். இல்ல ஒப்பிட்டு பார்க்கலாம். ஆம்பியர் மானி ஒரு ஆம்பியரை காட்டுது, ஆம்பியர் மானி வாசிப்பு ஒரு ஆம்பியரை காட்டுதுன்னா உங்களுக்கு நிச்சயமாக ஒரு ஆம்பியர் தான் காட்டுதான்றது உங்களுக்கு தெரியாது. அந்த ஆம்பியர் மானி நல்லதா கூடாதா சரியான வாசிப்பை காட்டுதான்னு செக் பண்ணி பார்க்கறதுக்காக அதுல உண்மையா ஓடுற மின்னோட்டத்தை வேறொரு முறை மூலமாக கணிக்கிறோம். முறை மூலமாக அந்த மின்னோட்டத்தை கணிச்சுட்டு இதுல வார மின்னோட்டமும் இந்த ஆம்பியர் மானி காட்டுற வாசிப்பும் சரியாக இருந்தால் என்ன அர்த்தம்? ஆம்பியர் மானி சரியாக தரங்கணிக்கப்பட்டுள்ளது அர்த்தம். தரங்கணிக்கப்பட்ட என்ன அதை வந்து ரீட் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி வாசிப்படுத்திட்டாங்களா, ஆம்பியர் மானி சரியாக வாசிப்பை காட்டுதான்னு செக் பண்ணி பார்க்கல தரங்கணிப்பு. சரிதானே? ரைட், பேசியே போறாங்க. ஆம்பியர் மானியின் ஒழுங்கமைப்புடன் எங்கனம் தொடுப்பீர். நீ படிக்கல இந்த மேல படிச்சிருந்தா சம்டைம்
ஆம்பியர் மானி நீங்க என்ன செய்வீங்க கேட்டீங்கன்னா, எப்படி இணைப்பீங்க இந்த ஆம்பியர் மானிய? எப்பவும் ஆம்பியர் மானி ஒன்று சுற்றில் தொடராக இணைக்கப்பட வேண்டும். ஆம்பியர் மானி எப்போதும் என்ன செய்ய வேண்டாம், ஒரு தடை, இந்த தடை ஒரு கலம் இருந்தால் இதுல ஒரு மின்னோட்டத்தை அளக்க வேண்டும் என்றால் ஆம்பியர் மானி சுற்றில தொடராக இணைக்கப்பட வேண்டும். வோல்ட் மானியாக இருந்தால் நீங்க அளக்கக்கூடிய வோல்ட்டுக்கு குறுக்காக சமாந்தரமாக இணைக்கப்பட வேண்டும். சோ ஆம்பியர் மானியை இப்ப நீங்க என்ன செய்வீங்க, தொடராக இணைப்பீங்க. சோ முதலாக கேட்டியாங்க, ஆம்பியர் மானியை ஒழுங்கமைப்புடன் எங்கனம் தொடுப்பீர், தொடராக இணைப்போம். என்ன காரணம்? அப்ப ஆம்பியர் மானி அம்பியர் வாசிப்பு காட்ட வேண்டும் என்றால் தொடராக தரங்கணித்தல் செயல்முறை சுருக்கமாக குறிப்பிடுங்க. கணிக்கப்பட்ட பெருமானம் ஆம்பியர் மானி பெருமானத்தை ஒப்பிட்டு பார்த்து நீங்க என்ன செய்வீங்க, அவ்வளவு கணிக்கப்பட்ட மின்னோட்டமும் ஆம்பியர் மானி காட்டுகின்ற வாசிப்பையும் ஒப்பிட்டு பார்த்து தரங்கணித்தல் சரியாக்கலாம். அவ்வளவு சரியா? இப்ப இவ்வளவு பாட்டும் ரைட், பிரச்சனை இல்லை. இதுக்கு அடுத்த பாட்டால் ஒருவேளை மார்க்ஸ் லூஸ் ஆகிறதாக இருந்தால் ஒரு குறையதுக்கு வாய்ப்பு. HMAB இதுல யார மாத்துனீங்க, யார சேஞ்ச் பண்ணுனீங்களாக இருந்தால் புலங்கூர்மை, ஓட்ட புலங்கூர்மை அதிகரிக்கும். ஓட்ட புலங்கூர்மை என்ன பிள்ளைகள், மின்னோட்டம் உங்களுக்கு தெளிவா காட்டும். மின்னோட்டத்தை வந்து எஸ்ஐ நம்ம ஓட்ட உலகன்றது சீட்டாவுங்க லையன மின்னோட்டத்தை வந்து நல்ல வாசிப்பு காட்டணும். சிறிய மின்னோட்டத்தையும் வாசிக்கக்கூடிய மாதிரி இருக்கிற மூலாது ஓட்ட புலங்கூர்மை அர்த்தம் வந்து சிறிய மின்னோட்டத்தையும் சிறப்பான வாசிப்பு எடுக்கக்கூடியதா இருக்க வேண்டும் ஒன்று, அல்லது வந்து நல்ல ஒரு கருவியாக இருக்க வேண்டும். அப்படி பாக்குறதா இருந்தால் உங்களுக்கு எது நன்மை என்று பார்க்க மாட்டா. இந்த இடத்துல யாரு நமக்கு நன்மை என்று பார்க்க மாட்டா, மின்னோட்டம் நல்ல பெருமானம் வர வேண்டும் என்றா காந்தப்பாய வலிமை கூட வேண்டும். அப்பதான் என்ன செய்யும், விசை கூடும். காந்தப்பாய வலிமை கூடுனாதான் விசை கூடும். இந்த விசையில பருமன் அதிகரிக்கத்தான் நீங்க எம்ஜிய அசைக்கிற தூரம் என்ன செய்யும், உங்களுக்கு அதிகமாகும். நீ டெல்டா எக்ஸ வந்து கொஞ்சமா அசைத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல வரக்கூடிய உணர்திறன் குறைவாக இருக்கு. நீங்க டெல்டா எக்ஸ நல்லா தள்ளி அசைச்சாதான் உங்களுக்கு உணர்திறன் கூட என்ற முடிவுக்கு வரலாம். அப்ப நம்ம என்ன செய்ய போறோம் கேட்டீங்கன்னா, இதுல உருவாகிற விசையை அதிகரிக்க வேண்டுமாக இருந்தால் எப்படி நீங்க பிஏ மாத்த போறல, உங்களுக்கு எஃப் சமன் என்னது பில் தானே, பி சாரி எல்ல மாத்த போறல, எல் ஸ்மால் பி என்ன செய்யாது, மாறாது. மின்னோட்டம் தான் நீங்க அளக்கவே போறீங்க, ரைட்? சோ பிஏ தான் நீங்க என்ன செய்ய வேணும், கூட்ட வேணும். காந்தப்பாய அடர்த்தியை நீங்க அதிகரிச்சாதான் என்ன செய்யலாம், விசையை கூட்டலாம். காந்தப்பாய அடர்த்தியை கூட்ட வேணுமாக இருந்தால் வி சமன் எப்படி வரப்போகுது, யூனோட் ஐயங்கள் 2πh வரப்போகுது. சோ எச்ச நீங்க குறைச்சாதான் காந்தப்பாய அடர்த்தி, இதான் முக்கியம். இங்க நீங்க என்ன செய்யப்படாதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மின்னோட்ட சமன்பாடை பயன்படுத்தி எச் கூடுனா ஐ கூடும் என்ற முடிவுக்கு வரக்கூடா. இங்க நிறைய பேருக்கு பிளவாரு. எப்படி யோசிக்கிற, மின்னோட்டம் கூடுன சரி தானே, மின்னோட்டம் கூடணும்னா எச் கூட தலை வேணும் என்று முடிவுக்கு வந்துருக்கு. அதை நீங்க என்ன செய்யக்கூடாது, மென்ஷன் பண்ண எதையும் யோசிக்கணும். காந்தப்பாய அடர்த்தி கூடினால்தான் எஃப் கூடலாம், வேற வழி இல்லை. விசை அதிகரிச்சாதான் என்ன செய்ய மாட்டா, உங்களுக்கு இங்க வர உணர்திறன் அதிகரிக்கும். டெல்டா எக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா வேலை இல்லை. டெல்டா எக்ஸ் அளவு பெருசா இருந்தா தான் உங்களுக்கு உணர்திறன் கூட இல்லைங்களா. என்ன செய்ய போறீங்க, நீங்க எச்ச குறைய போறீங்க. எச்ச குறைக்கிறதாக இருந்தால் இப்ப உங்களுக்கு பிரச்சனை வராது. எச் குறையதாக இருந்தால் மேல உள்ள எம்மும் என்ன செய்ய வேணும், குறைத்தான் வரும். ரெண்டும் குறையதாக இருந்தால் ஏபி என்ன செய்யணும், ஏயும் பியும் கூடும், எச்சும் எம் என்ன செய்யணும், குறையும். முதலாவது தீர்மானிக்கிற காரணி எச்சத்தான் தீர்மானிப்பீங்க. எச்ச தீர்மானிச்ச பிறகுதான் இதை கொண்டு தீர்மானிப்பீங்க. எச் கூடுமாக இருந்தால் எம்மும் கூடும், ஏயும் பியும் குறையும். குறைஞ்சாதான் அவங்களுக்கு உணர்திறன் கூடும். இது மட்டும்தான் உங்களுக்கு மேபி குழப்பமாக இருந்திருக்க கூடிய ஒரு வினா வேண்டாம் இந்த ஸ்ட்ரக்சர்ல. மற்ற எல்லா கேள்வியும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை அடுத்த பாடம் படிக்காததால சம்டைம்ஸ் அங்கேர்மானியை எவ்வாறு தரங்களித்தல் அல்லது எவ்வாறு இணைத்தல் என்ற விடயம் உங்களுக்கு தெரியாம மேபி இருந்திருக்கலாம். ரைட், டவுட் எல்லாம் கெடுக்க, டவுட் எல்லாம் கெடுக்கும். ரைட், 2014 எஸ்ஐக்கு வாங்க.
லாஸ்ட் பார்ட் ரிப்பீட் ப்ளீஸ். ரைட், லாஸ்ட் பார்ட் திரும்ப கேட்கிறேன் கவனிங்க. கேட்ட கேள்வி வந்து இதுல யார அதிகரிப்பீங்க யார குறைப்பீங்க? ஓட்ட உணர்திறனை கூட்டுறது. ஓட்ட உணர்திறனை கூட்டண்டா மீனிங் சிறிய ஒரு வாசிப்புக்கு மின்னோட்டம் வந்து பெரிய பெருமானமாக இருக்கிறது. சிறிய ஒரு வாசிப்புக்கு மின்னோட்டத்தின் அளவு கூட வேணும். நீங்க இந்த சமன்பாடை பயன்படுத்தி யோசிச்சீங்களாக இருந்தால் விட பிழைக்கும். இதை பயன்படுத்தி யோசிச்சீங்கன்னா மொத்தமா கேஸ் ஆயிடும். முதலாவது தீர்மானிக்க வேண்டியது யாருன்னு கேட்டீங்கன்னா பிள்ளைகள், மின்னோட்டத்துல உணர்திறன் கூட வேணுமாக இருந்தால் இந்த விசை பெருசா இருந்தால்தான், இதுல உருவாகிற எஃப் வந்து பெருசா இருந்தால்தான் இங்க அளக்குற அந்த எக்ஸ்ட்ரா தூரம் என்ன செய்ய பெருசாகும். எப்பயும் நம்ம திணிவுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் தூரம் நீளத்தை கொஞ்சம் கொஞ்சமா கூட்டம் உணர்திறன் இல்லை. உணர்திறன் என்றால் நல்ல ஒரு மாற்றம் ஒன்று வரணும். ஒரு சிறிய வாசிப்புக்கு பெரிய நீளத்துல ஒரு மாற்றம் வந்தால்தான் உணர்திறன் கூடுதலான ஒரு கருவி நிகழும். வெப்பமாரி எடுத்தீங்க, வெப்பமாரி ஒரு பாகைசிக்கு உயர்ற கூடமா இருந்தா ஒரு பாகைசி வெப்பநிலை உயர்ச்சிக்கு நல்ல உயரம் கூட வந்தால்தான் அந்த கருவி என்ன கருவி? உணர்திறன் கூடிய கருவி எடுக்கும். அதே மாதிரி இந்த டெல்டா எக்ஸ்ட்ரா பெருமானம் பெருசாகத்தான் உங்களுக்கு என்ன செய்ய கேட்டீங்கன்னா உணர்திறன் கூடியதாக நீங்க ஃபீல் பண்ணலாம். இந்த பில் இந்த எஃப் மாற்ற வேணுமாக இருந்தால், இந்த எஃப் கூட்ட வேணுமாக இருந்தால் வீர பருமனை மட்டும்தான் மாத்தலாம். ஏன்? மின்னோட்டத்துக்குரிய அந்த நீளம் எல்ற நீளம் எல் ஸ்மால் பி அதுவும் மாறாது. நீங்க அளக்க போற கணியமே ஐதான். அப்ப பிய நீங்க அதிகரிச்சாதான் எது அதிகரிக்கலாம்? பிய கூட்டினாதான் இந்த ஃபோர்ஸ் என்ன செய்யும்? கூடும். இந்த ஃபோர்ஸ் கூடினாதான் டெல்டா எக்ஸ் பருமன் என்ன செய்யும்? கூறும் பெருசாகும். டெல்டா எக்ஸ் பெருசாக வேணுமாக இருந்தால் எஃப் அதிகரிக்கணும். எஃப் அதிகரிக்க வேணுமாக இருந்தால் பி கூடணும். பி கூட வேணுமாக இருந்தால் எச் வந்து குறையும். இதான் முதலாக முடியும். எச் குறைய வேணுமாக இருந்தால் இப்ப சமன்பாடுவாங்க. எச் குறையுமாக இருந்தால் எம்மும் குறையணும். அப்ப என்ன செய்யும்? எச் குறைஞ்சாதான் ஓட்ட உணர்திறன் கூடுதல். திரும்ப இங்க கூட்ட இயலாது. திரும்ப கூட்ட இயலாது. எச் குறைஞ்சாதான் உங்களுக்கு ஓட்ட உணர்வு கூடும். எச் குறையணும். எச் குறைஞ்சா எம்மும் குறையணும். எம் குறைஞ்சா ஏ கூடணும், பி கூடணும். இது ரெண்டும் அதிகரிக்க வேணும். எச் எம்மும் என்ன செய்யணும்? குறையணும். முதலாவது நீங்க தீர்மானிக்க எச் தான். உங்களுக்கு கேள்வியிலையும் ஃபர்ஸ்ட்டுக்கு இருந்தவங்க அதை தந்துருப்பாங்க. முதலாவது தருவாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு எச் தந்து. ஏன்னா எச் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்க. நீங்க நீளத்தை இந்த இடைப்பட்ட தூரத்தை குறைக்க ஃபோர்ஸ் பருமன் என்ன செய்யும் உங்களுக்கு? ரைட். இப்ப 2014 எஸ்ஐக்கு வாங்க. 2014 எஸ்ஐ செய்தாக்களுக்கு மேபி இந்த கேள்வி ஒரு சிரமமான கேள்வி இல்ல என்ற ஒரு ஐடியா வெளியா வந்திருக்கு. அதோட இந்த கேள்வி எங்கேயோ ஒரு பார்த்த கேள்வி மாதிரி இருக்கே என்ற ஃபீலும் உங்களுக்கு உருவாகி இருக்கலாம். 2019 ஆண்டு எஸ்ஏ கேள்வி. 2019 ஆண்டு எஸ்ஏ கேள்வி என்ன கேள்வியோ அதை கொஞ்சம் வேற மாதிரி ஏர்லியாவே அவன் கேட்டுக்காங்க இல்லையா? 5 வருஷத்துக்கு முன்னுக்கே அந்த கேள்வியில ஒரு பகுதி மாதிரி படத்தை கொஞ்சம் மாத்தி அந்த கேள்வியை கிடையாது. சோ கேள்வியை பாருங்க. முதலாவது கேள்வி சிம்பிள் அசெம்பிளி. ஒரு டி தடிப்புடைய ஒரு கடத்து. இதுக்குள்ள ஏற்றங்கள் உள்ளுக்கு புகுகின்றது. இது எம். பிளஸ் கியூ ஏற்றம் புகுகின்றது. பிளஸ் கியூ பிளஸ் ஸ்மால் கியூ. குலம் காஸ். நேரம் T7 நோட்டில் காந்த புலத்தில் புகுகின்ற ஒரு அயன் பின்பற்றும் வட்டப்பாதையின் ஆரை ஆறிற்கான கோவையை எழுதும். வளமையானது. ஆறிற்கான கோவை கேட்டாங்கன்னா இந்த குறிப்பிட்ட பகுதி வளையும். வளைகிறதுக்கு 2 காரணம். ஒன்று பி கியூ பி. அடுத்தது வந்து மையநாட்டு விசை எம் பி வர்க்கத்தின் கீழ் ஆர். அவ்வளவு வேற ஒன்றுமே இல்லை. பி வெட்டுப்பட போதும். கேட்ட கேள்வி ஆறுக்கான கோவை. ஆர் சமன் எம் பி இன் கீழ் பி கியூ. அவ்வளவு முடிஞ்சு. ஆரைக்கான கோவையை கண்டாச்சு. 2வது பாட்டு. குருவியில் காட்டப்பட்டுள்ள T7 நோட்டில் பி கியூ ஆர் 3 பேர் இருக்காங்க. 3 பேரும் ஒரே வேளையில் புகும் அயன்களை கருது. நிலை பியிலிருந்து புலம் பிரதேசத்தினுள்ளே புகுந்து மின்வாய் எல்லமின் விளிம்பு எம்மை மட்டுமட்டாக தொட்டுக்கொண்டு செல்லும் அயனுக்குரிய காந்தப்பாய அடர்த்தி பியிற்கான கோவையை பெறணும். திருப்பி நினைக்கிறாங்க கேட்டீங்கன்னா இங்க ஸ்டார்ட் பண்ணது ஒரு அரை வட்டமாக வெளியேறுமாக இருந்தால்
காந்தப்பாய அடர்த்திக்கான கோவை B என்னவாக இருக்கும்? திரும்பவும் அதே கேள்வி கேட்கிறாங்க. திரும்பவும் அதே விஷயத்தை கேட்கிறாங்க. என்ன திரும்ப DQ சமன் MV வர்க்கம். ஆருக்கு என்ன போடலாம்? D/2 போடலாம். அவ்வளவு பிள்ளைகள் அவ்வளவு வேற ஒன்றுமே இல்லை. நீ இங்கே மாதிரி விரும்பினா அந்த பிக்கு போடுறது. B சமன் MV2 DQ. PQR ஆகிய நிலைகளில் இருந்து காந்தப்புலத்தின் உள்ளே புகுந்து அயன்களின் பாதைகளை வரைக. இது P, QR, இது Q, இது R. சோ Q செய்யணும்னா கொஞ்சம் வெளியே வரும், ஆருக்கு கொஞ்சம் இவர் இஞ்சலம் பெருசா வரும், இவர் ஆரஞ்சல பெருசா வரும். இவர் இந்த ஆரையா இருந்தால் இவருக்குரிய ஆறு, இவர் ஹாஃப் இருக்காருன்னா இங்க பத்தப்படி வருவார், இவருக்கு இன்னும் கீழே வர பாத்தீங்கன்னா அப்ப அப்படின்னு சரியா வரணுமே. ஏன்னா எல்லாமே ஒரே விட்டு தானே வரப்போகுது, எல்லாத்துக்கும் ஒரே விட்டு தானே வரும் கட்டாயம். அந்தந்த ஆறுகளுக்குரிய மாதிரி வர வேணும். இவர் ஆற கொஞ்சம் பெருசாகி கீழே பார்த்தால கொஞ்சம் பெருசாகி மேல் உள்ள வளைவனத்தால். சோ கியூ கடுத்தது என்ன செய்யும்? ஆர்வம். மின்வாய் எல்எம்மில் மோதும் அயன்கள் மின்வாயின் பரப்பின் மேல் படிப்படியாக சீராக திரளும். இப்படி வருமண்டா இதெல்லாம் நேரேற்ற மண்டத்தால என்ன செய்ய முடியல. இந்த கீழ்த்தட்டு உங்களுக்கு இப்ப என்ன மாறப்போகுது? எல்லாமே பிளஸ் நேர்த்தட்டா மாறப்போகுது. அதானே ஏன் நேரங்கள் உள்ளுக்கு வருது, நேரங்கள் உள்ளுக்கு வந்து என்ன செய்யும்? கீழ்த்தட்டலாம் நேர்த்தட்டா மாறப்போகுது. கீழ் மேல்படியாக சீராக திரள்கிறது. அயன்கள் மின்வாய் எல்எம்மில் திரளும் போது திரண்ட அயன்கள் காரணமாக மின்வாய்களுக்கு இடையே விருத்தியாகும் மின்புலத்தின் திசையால். சின்ன கேள்வி, கீழே ஒரு பிளஸ் வந்தால் மின்புலத்தின் திசையாது மேல்நோக்கி. எவ்வளவு கீழே பிளஸ் வந்தா மேல்நோக்கி திசையில மின்புலம் இருக்கு. மின்புலம் இரு மின்வாய்களுக்கு இடையில் உள்ள என்ன கொள்கை? மின்வாயில் அயன்கள் திரளத் தொடங்கியதும் புலத்தினுள்ளே புகும் அயன்களுக்கான பாதை ஒரு வட்டத்தின் பகுதி அன்று. இதுக்கு பிறகு இப்படி வருமண்டா அதுக்கு பிறகு வர ஒரு ஏற்றத்தின பாதை வட்டப்பாதையாக காணப்படாது. என்ன காரணம்? என்ன கேட்க வராங்க? ஹோல் எஃபெக்ட் வராங்க. இதுக்கு பிறகு என்ன செய்ய போதும்? உங்களுக்கு ஏர்லியா மெக்னடிக் ஃபோர்ஸ் கீழ் நோக்கி. மின்புல வலிமை படிப்படியாக அதிகரிக்கும். மின்புல வலிமை ஏற்றங்கள் கீழ்த்தட்டுக்கு வர வர மின்புல வலிமை படிப்படியாக அதிகரிக்கும். மின்புல வலிமை படிப்படியாக அதிகரிக்க மின் விசையும் காந்த விசையும் சமனாகும்டா ஏற்றம் வந்து வட்டப்பாதையில் இயங்காது, கிடையாக அதை நிறுத்தப்படும். ஸ்டாப் ஆகி வட்டப்பாதையில நகர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன காரணம்? மின்புல வலிமையின் அளவு, மின்புல வலிமை மின் ஏற்றங்களின் அளவு கூட கூட மின்புல வலிமையும் அதிகரிக்கும். மின்புல வலிமை அதிகரிக்கும் போது மின் விசையின் பருமன் கூடி மின் விசை காந்த விசைக்கு சமனாக நிலை வரும் போது ஏற்றம் என்ன செய்யாது? உங்களுக்கு எந்த தமிழ்ல எழுதணுமோ தமிழ் எழுதிக்கோங்க. பேசிக்கா விளங்கி வச்சிருந்தீங்க எப்படியும் படத்துக்குரியாவது எழுதி முடிச்சிருவீங்க. மின்னேற்றங்கள் அதிகரிக்கிறதால மின் விசை அதிகரிக்கும். மின் விசை அதிகரிச்சு மின் விசையும் காந்த விசையும் சமப்படுத்தப்படமாக இருந்தா என்ன செய்யாது? வட்டப்பாதையில இயங்காது. முடிவு என்ன செய்யலாம்? ஒரு குறித்த நேரம் கழித்து புலத்தின் உள்ளே புகும் அயன்களின் விலகாமல் ஒரு நேர்கோட்டின் வழியே செல்ல பார்க்கின்றன. இந்நிலை உறுதிநிலையை அடையப்பட்டதும் மின்வாய்களுக்கு குறுக்கே உள்ள வோல்ட் அளவு V0 எனின் Vற்கான கோவையை தருக. இப்ப உள்ள வோல்ட் அளவு V0. திரும்ப இந்த டைம்ல என்ன மீனிங் உங்களுக்கு? FE-யும் FM என்ன வாய்ப்புகளில் சமன். அதான் சமநிலை அடைதல் மீனிங். சமநிலை அடையுது என்ற அர்த்தம் இல்லை. FE-யும் FM சமன். FE-க்கு என்ன போடலாம்? EQ போடலாம். FM-க்கு என்ன போடலாம்? VQ V போடலாம். Q என்ன செய்ய போகுது? வெட்டுப்பட போகுது. E-க்கு என்ன போடலாம்? V0 D போடலாம். B Q வெட்டுப்படுது. V கேட்ட கேள்வி. V-ற்கான கோவை கடியாங்க. சோ V சமன் V0 சரியா? அடுத்த கேள்வி அவ்வளவு சிக்கலான கேள்வி இல்லை. சரியா? அந்த குருதிப்பாய்ச்சல் கேள்வி வாசிங்க, விளங்கிருக்கீங்க. உங்களுக்கு வாசிச்சாங்களுக்கா சமன்பாடு எல்லாம் தந்துட்டு இந்த வோல்டேஜ் இந்த டி எல்லாம் தந்துட்டு கேட்ட கேள்வி வந்து
கோவையை பயன்படுத்தி மேலே பெற்ற கோவையை பயன்படுத்தி எக்ஸில் குருதியின் பாய்ச்சல் கதையை துணிக. இந்த வேகத்தை துணிய கேட்கிறாங்க. பி நோட் தெரியும் உங்களுக்கு, பி தெரியும் உங்களுக்கு, ஸ்மால் டி தெரியும், மூன்றையும் வச்சு வேகத்தை காண கேட்கிறாங்க. சோ அந்த கேள்வி இந்த சமன்பாடை வச்சே அடுத்த கேள்வி டிரெக்டாக கேட்கிறாங்க. வேகத்தை காணுங்க, ஒரு மாற்றமும் இல்லை. அடுத்த கேள்வி என்ன? வேறொரு விட்டம், விட்டம் மாறுது. விட்டம் மாறுது உங்களுக்கு வளவே தெரியும். என்ன வர போகுது? A1 B1 சமன் A2 B2. இதை பயன்படுத்தி அடுத்த கேள்வி செய்ய போறீங்க. திரும்ப வேகம் தான் கடியாங்க. வேகத்துக்கான சமன்பாடை போட்டீங்கன்னா உங்களுக்கு திரும்ப ஒரு வேகம் வரும். அதுக்குரிய சமன்பாடு A1 D1 சமன் A2 B2 போட்டீங்கன்னா கூட dy அடர்த்தி dy கடியாங்க. நீங்க dy காணு. இந்த விட்டத்தை கட்டியாங்க. ஏக்கு பதிலா போய் என்ன போடலாம்? பை dy வர்க்கத்துக்கு 4 d கண்டு சுருக்கலாம். நினைக்கிறாங்க. அந்த வேகத்தை கண்டீங்கன்னா வேகத்தை கண்டு நீங்க திரும்பி என்ன செய்யப்படுங்க? பழைய மாதிரி இந்த கேள்வி செய்தார்கள் அல்லது இந்த கேள்வி இப்ப விளங்காதார்கள் அல்லது 14ஆம் வயசு கேள்வியில டவுட் உள்ளார்கள் விளங்காதார்கள் ஏதாவது பாட்டு விளங்காம இருந்தால் ஆன்சரை நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறானே மயிலாரும். அதனால விடையை நான் தரல. வேண்ட விடையை தரனா இதுக்கு விட தசம் 9 ms-1 7.9 ms-1 சமன்பாடு. அடுத்தது dy 2.25 தர 10 செய்யணும். dy வந்து 2.25 தர 10 செய்யணும். விட நான் தரல. என்ன அப்படி நீங்க பார்த்திருப்பீங்க, எப்படி விடையே பார்த்திருப்பீங்க. விடையை தரேன் உங்களுக்கு. வேகத்தை கண்டும் செய்யலாம். லாஸ்ட் பார்ட்டை ரிப்பீட் பண்ணுங்க சார். லாஸ்ட் பார்ட், கடைசி பார்ட். இந்த பார்ட் சரியா போல. இந்த வேகம் கண்டிக்கான இப்ப உங்களுக்கு A1 B1 சமன் A2 B2 தானே. A1க்கு தெரியும் தானே, D தெரியும் தானே. சோ என்ன போடலாம்? மேக் என்ன போடலாம்? பை dx/2 ஒரு வர்க்கம். D கண்டுட்டீங்க, D கண்டாச்சு. அடுத்தது என்ன போடலாம்? பை dy வர்க்கம் பை 4 D நோட் போடலாம். D நோட் நீங்க காணலாமா காணலாதா? என்ன சமன்பாடு? D y காணலாம். dy க்கு என்ன போடலாம்? திரும்ப dy க்கு திரும்ப என்ன போட போறீங்க? v நோட்டுங்கள் v ds என்ன போட போறீங்க? அவ்வளவுதானே. அத dy வெட்டு பண்ணிக்கிறேன். வர்க்கம் வராது. இது d க்கு திரும்ப வரும். d க்கு பதிலா திரும்ப dy போடலாம். ஒரு dy தான் வரும். சரியா? அது பெருசா கேள்வி இல்லை. இது பெரிய ஒரு கேள்வியோடு இல்லை. இந்த கேள்வி A1 B1 சமன் A2 B2 விட வரும் உங்களுக்கு. dy ஒரு dy வெட்டுப்பட்டும் வர்க்கம் மறுக்க தெரிய வேண்டிய அவசியம் செய்தாங்க. வேற டவுட் இருந்தா கேளுங்க பிள்ளை. எல்லாரும் செய்தீங்களா கேள்விய? உங்க டைம் உங்களுக்கு என்ன மாதிரி சரியா கடுமையா டைம் எல்லாம் எல்லாரும் முடிச்சிட்டீங்க? பிரச்சனை இல்லையே, டவுட் இல்ல ஒருத்தருக்கும். சரியா? ரைட். அடுத்தது போமா 2010ஆம் ஆண்டு. 2010ஆம் ஆண்டு 2010 எஸ். ரைட். திரும்பவும் பழைய அதே கதைதான். என்னது கேள்வி? ஆறிற்கான கோவையை பெறுக. திரும்பவும் அதே கேள்வி. அதே ஆறுக்கான கோவை திரும்ப b q b சமன் m b வர்க்கத்தின் கீழ் r r சமன் m b இன் கீழ் b q
இங்க கியூக்கு ஏற்றம் தராங்க ஈ என்று நினைக்கிறேன். பெருசா ஒரு மாற்றம் நடந்தது. என்ன மாற்றம்? ஏற்றதுக்கு பதிலா ஈ தராங்களாம். ரைட். எஃப்இற்குரிய கோவையை பெறுக. சுற்றல்களின் எண்ணிக்கை எஃப்இற்குரிய கோவை. ஃப்ரீக்வன்சி கேட்கிறாங்க பிள்ளைகள். ஃப்ரீக்வன்சி எப்படி காணலாம்? V சமன் R ஒமேகா. V சமன் R ஒமேகா. ஒமேகா சமன் 2πf. ஒமேகா சமன் 2πf. அப்ப நீங்க என்ன செய்யலாம்டா? D க்கு பதிலா பிரதியிடலாம். எப்படி? M 2πf into R over VE. R மட்டும் பட போது கேட்ட கேள்வி ஃப்ரீக்வன்சி F தான் கேள்வி. VE இன் கீழ் 2πf. இல்லையா? அவ்வளவு ஃப்ரீக்வன்சி கேட்டியாங்க உங்களுக்கு ஏலியா நம்ம இதே மாதிரி சமன்பாடு எடுத்திருக்கோம். ஒரு இடத்துல எடுத்துக்கணும். நம்ம எடுத்து பார்த்துட்டு இதே மாதிரி சமன்பாடு வேற விட தெரியுமாங்க. பிரச்சனை நம்ம அந்த இடத்துல வச்சு இதுதான் பேசிக்கா. வேகத்துக்கு பதிலா R ஒமேகா போடலாம். ஒமேகாக்கு பதிலா 2πf கொண்டு போடலாம். ரைட். அடுத்த கேள்வி. எல்லா பெருமானம் தாராங்க. எல்லா பெருமானம் தந்துட்டு கேட்ட கேள்வி காந்தப்பாய அடர்த்தி இருக்கிறாங்க. காந்தப்பாய அடர்த்தி கேட்கிறாங்க. B கேட்கிறாங்க. So F 2πm over E. F பெருமன் தாராங்க 2450 மெகாஹெர்ட்ஸ். 2450 மெகாஹெர்ட்ஸ் 10/6 தர 2 தர 22 இன் கீழ் 7 தர 9 தர 10/31 கீழே ஏற்றம் 1.6 தர 10/19. சுருக்கி உங்களை என்ன செய்யட்டாமாம்? 2ஆம் தசமதானம் 2 தசமதானங்களுக்கு தரட்டாம். சுருக்கு நான் விட நான் பொறுப்புடைய பார்த்து சொல்றேன். செஞ்சிருப்பீங்க 0.09 டெஸ்ட் 0.09 டெஸ்ட் விட உங்களுக்கு அது கிடைச்சிருக்கு. செஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேனேமா. அந்த விட உங்களுக்கு வந்திருக்கு 0.09 டெஸ்ட். ரைட். செஞ்சியா கேள்வி பரவாயில்ல. இப்ப மின்னோட்டம் காவும் வரிச்சுருள். வரிச்சுருள்ற முறுக்கு என்ன? மின்னோட்டம் ஐயாம் அச்சு வழியான காந்தப்பாய அடர்த்தி. அச்சு வழியான காந்தப்பாய அடர்த்தி கீழ்கான கோவை எழுத கேட்கிறாங்க. V சமன் மியூ நோட் என்ன எவ்வளவு எழுத கேட்டாங்க. எழுதி போக முடியாது. உங்களுக்கு ப்ரூஃப் கேட்கவே மாட்டாங்க. வரிச்சுருள் சரியா? நீங்க பயப்படவே. ஒரு மின்னோட்டம் I 10 ஆம்பியர் கணித்த B-ஐ உண்டாக்க எண்ணின் பெருமானம் யாதாக இருக்க வேண்டும்? எண்ணின் பெருமானம் யாதாக இருக்க வேண்டும்? V over mu naught I. V கண்டாச்சு 0.09 டெஸ்லாவா இருக்க வேண்டுமா இருந்தால் எண்ணின் பெருமானம் என்ன? இவ்வளவு கேள்வி. சோ மியூனுக்கு என்ன பெருமானம் 10/6. மின்னோட்டம் எத்தனையா? 10 ஆம்பியர். 9000 சுற்றுகள். ரைட். கம்பியின் விட்டத்தை காண்க. ஒரு பேசிக் கேள்வி. ஒரு கருவியை பயன்படுத்தி வரிச்சுருள்ற விட்டத்தை காண வேண்டுமாக இருந்தால், ஒரு கருவியை பயன்படுத்தி ஏதாவது மீட்டர் கோலை பயன்படுத்தி வரிச்சுருள்ற விட்டத்தை காண வேண்டுமாக இருந்தால் இதான் ஐடியா. நமக்கு விட்டம் தெரியாமலே விட்டம் தான் கேட்டீங்க. தண்ட தரவு அலகு நீளத்துக்கான அடர்த்தி 900. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா 1 மீட்டர் நீளம் 1 மீட்டர் நீளத்துல காணப்படுகின்ற முறுக்குகள் எண்ணிக்கை 9000 முறுக்குகள் இருக்கு. 1 மீட்டர் நீளத்துல 9000 முறுக்குகள் காணப்படுது. அப்ப என்ன அர்த்தம்? 1 2 3 இப்படி ஒவ்வொன்றும் சேர்ந்து மொத்தமா 9000 தர அந்த விட்டம் டி இது சமனாகும் 1 மீட்டருக்கு சமனாகும். சரிதானே? 1 மீட்டர்ல 9000 முறுக்கு இருந்தால் ஒரு முறுக்குட தடிப்பு கேட்கிறாங்க. என்ன அர்த்தம்? 9000 முறுக்கு தர டி எதுக்கு சமனாக போகுது? 1 மீட்டராக இருக்கும். அப்ப டி என்னவா இருக்கு? கேட்டது டி தானே. 1 மீட்டரின் கீழ் 9000. இது என்னவா போகுது? உங்களோட கருவியிட விட்டம். கருவியில வரிச்சுருள்ற விட்டமாக இருக்க போகிறது. அடுத்த கேள்வி, காந்தப்புல கோடுகளை பரிமடியாக வரைக. வரைஞ்சு தள்ளிப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த கேள்வி இல்லையா? சும்மா இருப்பீங்க. வரிச்சுருள் எங்கீரி வரிச்சுள் இருக்கீங்களா? வரிச்சுளுக்கு இருப்பீங்க. வரிச்சுளுக்கு இருந்தீங்கன்னு செய்யுங்க. எல்லா கம்பியும் எஸ் கட்டாயம். முறுக்குகள் வரிச்சுருள்னாலே கம்பிக்கு கெப் இல்லையா? நம்ம கெப் வச்சுட்டு உண்மையா வரிச்சுருள் பாத்தீங்களா? நீங்க வரிச்சுருள் பாத்தீங்களா?
கம்பியா பக்கத்து டைட்டா தான் இருக்குமா, எல்லாம் டைட்டா இருக்கும். ஆனா மின்னோட்டத்தை கடத்த மாட்டேது. அதுக்கு என்ன செய்வாங்க, காவலிகள் இருக்குமா, அந்த அளவுக்கு பார்க்க மாட்டேன். காவலிகள் இருக்கும், வரிச்சுருள் வந்தது. ஒவ்வொரு கம்பிக்கு முறையில காவலி இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா மின்னோட்டத்திலும் செய்யாது, டச் ஆகி போகாது. லைனா தான் வளைஞ்சு தான் போகும் மின்னோட்டம். காவலியாளன் அநேகமா நமக்கு இப்ப லெப்ட்ல 2 வகையான வரிச்சுருள் சரியா. சும்மா வெறும் எடுத்து பாத்தீங்கன்னா செம்பு மட்டும் விளங்கும், அதுவும் வரிச்சுருள் தான். அதை எடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வரிச்சுருள் கலட்டிங்கன்னா ஒட்டுப்பட்டது விளங்கும், கம்மாய் ஒட்டுப்பட்டது விளங்கும், ஒரு பேஸ்ட் போட்டு விளங்கும். அப்படி இல்ல, சில வரிச்சுருள் கேட்டீங்கன்னா மேலால பிளாஸ்டிக் கோர் ஒரு கவரை போட்டு அதை சுத்தி என்ன செய்வாங்கன்னா உங்களுக்கு சுத்தி வச்சுப்பாங்க வரிச்சுருள் மாதிரி. 2 தான் சரியா, 2 உருவாக்கும். மின்னோட்டம் வேற திசையில் செல்லாது. எப்படிடா செல்ல மின்னோட்டம் வளைஞ்சுதான் போகலாம். மேன் இடையில கிராஸ் பண்ணி ஓடலாது. காவலி விடப்படாமல் இருந்தால் மின்னோட்டம் இப்படி வளைஞ்சு போக மாட்டேது. இதால குறிஞ்சிட்டாக மாட்டுது. இங்க எல்லாம் காவலி விடப்படாத குறிஞ்சிட்டாக மாட்டுது. விட்டம் கண்டதை ரிப்பீட் பண்ணுங்க. சிம்பிளா கேக்குறா. 1 2 3 4 5 1 2 3 4 5 6 7 8 தடிப்பு இருக்கு. 8 கெப் இருக்கு. இது 8 சென்டிமீட்டர். ஒரு கெப்ல தடிப்பு என்னன்னு எப்படி காணுங்க? எப்படி காணுங்க? 8 சென்டிமீட்டர் 8 தடிப்பு இருக்கு. என்ன செய்வீங்க? 8 தடிப்பு இருக்கு, 8 சென்டிமீட்டர். என்ன செய்வீங்க நீங்க? 8 சென்டிமீட்டரை 8 அளவு பிரிப்பீங்க. அப்ப உங்களுக்கு ஒரு தடிப்பு வரும். அதே மாதிரி இங்க எவ்வளவு நீளம் இருக்கு? 1 மீட்டர் இருக்கு. எத்தனை சுற்று இருக்கு? 9000 சுற்று இருக்கு. 9000 பிரிச்சு என்ன வரும்? ஒரு ஆள்ற விட்டம் வரும், ஒரு ஆள்ற விட்டம் வரும். அப்படி இல்லையா? அலகு நீளத்திற்கான தூரம் தாராங்க. அப்ப என்ன அர்த்தம்னா 1 மீட்டர் எதுக்கு சமனா இருக்கும்டா, ஒரு தடிப்பு, 2 தடிப்பு, 3 தடிப்பு, 4 தடிப்பு சேர்ந்து மொத்தமா 9000 டி வரப்போகுது. 9000 சுற்றுகள் எண்ணிக்கை இருக்கு. 9000 விட்டம். கம்பியில விட்டு தானே பார்க்க போறீங்க. ஒரு கம்பியில தடிப்பு பிடிக்குன்னா இதான் அந்த விட்டம் ஆயிடுது. இது பகல அடுத்தது, இது பகல அடுத்தது 9000 ஒரு ஆள் விட்டம் டியா இருந்தா இதே மாதிரி வரப்போகுது 9000 டி. 9000 டி என்னவா இருக்கும்? 1 மீட்டராக காணப்படும். டி என்ன? ஒன்று ரைட். சரியா நிசாக்? கண்டாக்கள் சரியா? அடுத்த கேள்வி. ரைட். இப்ப என்ன கேக்குறாங்க கேட்டீங்கன்னா, காந்த புலத்துக்குள்ள ஒரு குறிப்பிட்ட திசையில சொல்றாங்க ஒரு தீட்டா காந்த. இதுக்கு முன்னுக்கு பார்த்து எப்படி கிடையா வந்த போல உங்களுக்கு நிலைக்குத்தா வந்து வட்டம் இருக்கு இல்லையா? இப்ப வேகம் அப்படி பிரியறதால இந்த வேகத்திட நிலைக்குத்து கூறுதான் என்ன செய்யும் உங்களுக்கு? டி சைன் தீட்டா என்ற கூறுதான் வட்டத்துக்கு உதவ போகுது. டி சைன் தீட்டா வட்டத்துக்கு உதவ கிடையாவார அந்த டி காஸ் தீட்டா என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா, இப்படி ஸ்பிரிங் மாதிரி உருவாகிற அந்த லைனை ஒரு கிடையா இழுத்துட்டு போற. அப்படி அப்ப என்ன செய்யும்? ஒரு சுருளி மாதிரி வரப்போகுது, ஒரு அலை மாதிரி வரப்போகுது. உதாரணமா சிம்பிளா பார்த்தோம்னா வட்டமா இருக்குது. பார்த்து அவங்களுக்கு ஒரு மனசுக்கு விளங்கும் நினைக்கிறேன். இப்படி வரக்கோல இழுத்து என்ன செய்ய முடியும்? ஒரு சுருளி மாதிரி வருது. இப்ப அந்த ஷேப்ல வரப்பாரு. இப்ப உங்களுக்கு விளங்கும் என்ன காரணம் விளங்கும். நிலைக்குத்து வேகம் என்ன காரணம்? கிடை வேகத்துக்கு என்ன நடக்க? முதலாளி தாங்க இருக்கிறாங்க. இலத்திரன் ஒரு சூரியன் என்பதை நிறுவுவதற்கான வாதங்களை வாதம் பண்ணா கொண்டிருந்தது மயிலா என்ன வாதம் இல்லை. நிலைக்குத்தாக வருகின்ற வி சைன் தீட்டா என்ற கூறு என்ன செய்ய போது? நிலைக்குத்து வட்ட இயக்கத்துக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ரைட். நிலைக்குத்தாக வி சைன் நிலைக்குத்து வட்ட இயக்கத்துக்கு ஹெல்ப் பண்ண போகுது. நிலைக்குத்து வட்ட இயக்கத்தை ஆற்ற உதவும். கிடையாக வருகின்ற வி காஸ் தீட்டா, வியின் பிரித்த கூறு, கிடையான பிரித்த கூறு வரிச்சுருளை கிடை திசையில் அசைக்க உதவும். அப்ப என்ன செய்யும் பாத்தீங்கன்னா, ஒரு சுரி ஒன்று உருவாகுவது போல, வரிச்சுருள் மாதிரி ஒரு சுரி உருவாகுவது போல என்ன செய்ய போகுது? காணப்பட போகுது. இதுக்கு நிறைய காய்ச்சிக்கு நான் உங்களுக்கு சீரி வரக்கூட நிறுவல் நமக்கு பேச தேவைப்படாது காய்ச்சினாங்க. இப்ப நிறுவல கேட்கலாம் கூட சும்மா நோமல் கேள்வி கேட்கிறான். சுரிப்பாதையினாரை ஆர் டேஷுக்கான கோவையை உயிர்த்தறிக. இந்த சுரிப்பாதையிட ஆரைக்கான கோவை ஆர் டேஷை உயிர்த்தறிடார். நீங்க ஏர்லியா ஆருக்கு ஒரு சமமா எடுத்தீங்க, எம்பி இன் கீழ் பிஇ என்று சமமா எடுத்தீங்க.
அங்க வந்த அந்த வி என்னன்னா பிள்ளைகள் நிலைக்குத்தா வந்தா அந்த வேகம் இப்படி சுத்தா அந்த வேகம் இங்க நிலைக்குத்துக்கு வட்டதுக்கு யார் காரணம் வி சைன் தீட்டா உயிர்த்தறிகேண்டா நீ நிறுவ தேவையில்ல இந்த விக்கு பதிலா வி சைன் தீட்டா போடி அவ்வளவு உயிர்த்தறிகிற கேள்வி வந்தா இங்க ஏர்லியா எடுத்த ஒரு முடிவை நேரடியான செய்யலாம் பயன்படுத்தலாம் அவ்வளவு பதிலா வி சைன் தீட்டா கேள்வி முடிஞ்சு உருவில் காணப்படுகின்றவாறு சுற்றலுக்கு சுருகின் அச்சு வழியை இலத்திரன் செல்லும் தூரமானது பி எனப்படும் கிடையாக போகிறார் கிடையா போன அந்த தூரம் என்ன திரும்ப என்ன செய்ய போறீங்க கிடையாக வேற நமக்கு என்னடா தெரியும் வேற ஒண்ணுமே தெரியாது எஸ்க்கு பதிலா பி பிக்கு பதிலா பி காஸ் தீட்டா சிக்கு பதிலா ஒரு தரம் செல்வதால அலைவு காலத்தை கொண்டு போய் போடும் ஒரு தரம் போறதால என்ன செய்யும் அலைவு காலத்தை போடும் இங்க நமக்கு ஒரு சமன்பாடு வந்து என்ன பிஇன் கீழ் 2πm ஒரு சமன்பாடு வந்து எஸ் எஃப் தெரியுமா நீங்க என்ன செய்யலாம் டீய காணலாமா எஃப்ண்டா மண்ணு ஒட்டி தானே போடலாம் அப்ப டீக்கு நீங்க என்ன போடலாம் டீக்கு பதிலா 2πm இன் கீழ் பிஇ போடலாம் என்ன டி என்ற மண்ணு எஃப் தானே அலைவு காலம் மண்ணு ஒரு எஃப் ஸோ டிரெக்டா நீங்க என்ன செய்யலாம் உங்களுக்கு பிள்ளை சரி பி சமன் பி காஸ் தீட்டா 2πm இன் கீழ் முடிஞ்சு பி எங்கன்னாச்சு அதே மாதிரி ஆர் எங்கன்னாச்சு இப்ப அடுத்த கேள்வி பி ஆர் டேஷிங்கள் பி கேட்கிறாங்க ஆர் டேஷிங்கள் பி கொண்டே பிரிங்க விஷயம் முடிஞ்சு எம்பி பி வெட்டுப்படம் பி சைன் டீட்டா வி சைன் வெட்டுப்படம் ஆர் டேஷ் மேல tan டீட்டா வர போதும் பிஇ வெட்டுப்பட போதும் எம் வெட்டுப்பட போதும் 2 வரும் எம்பி tan டீட்டா பிஇ வெட்டுப்படம் tan 2 வரும் நிலை முதலாவதாக காரணத்தை சொல்லுங்க பி கொஸ்டின் காரணம் இதுக்கு இந்த சுருக்கி காரணம் அப்படியே நிலைக்குத்து வேகம் நீங்க டிரெக்டா போடுங்க வி சைன் தீட்டான்னு எழுதி நிலைக்குத்து வேக கூறு நிலைக்குத்து வட்ட இயக்கத்தை ஆற்ற உதவும் வேகத்தின் கிடைக்கூறு சுரிவில்லின் கிடைப்பகுதியை ஆற்ற உதவும் அவ்வளவு ஒன்றுமே இல்லை வி சைன் தீட்டா கூறு காந்தப்புலத்தில் இலத்திரன் வட்டத்தில் பயணிக்க செய்கிறது கிடைக்கூறு காந்தப்புலத்தில் சமாந்தர திசையில் பயணிக்க செய்கிறது இலத்திரனை சமாந்தர திசையில் பயணிக்க செய்கிறது தளத்துக்கு சமாந்தர திசையில் இலத்திரனை பயணிக்க செய்கிறது பி காஸ் தீட்டா தளத்துக்கு சமாந்தர திசையில் பயணிக்க செய்கிறது நிலைக்குத்து கூறு வட்டப்பாதையில் ஆற்ற செய்கிறது தளத்துக்கு சமாந்தரமாக பயணிக்க செய்கிறது பி காஸ் தீட்டா டவுட் பண்ணுங்க டவுட் இருந்தா கேளுங்க பிள்ளைங்க டவுட் ஒண்ணுமே இல்லை உங்களுக்கு ரைட் அப்ப நாளைக்கு இன்ஷால்லா மத்த கழிப்பாமா நான் 2002 என்ன அந்த எம்சிக்கு கொஞ்சம் பார்க்கறதுக்கு பிள்ளைகள் எம்சிக்கு செய்து பாத்தீங்களா 2014 சாரி 9க்கு பிறகு வரும் 2009க்கு பிறகு 2009 பிறகு செய்யணும் நாளைக்கு கொஞ்சம் எம்சிக்கு பார்த்துட்டு 2002 எஸ்ஐ மாம் சரியா பார்க்க கிடைக்கிற கொஞ்சம் எம்சிக்கு இருக்கு 2019 வரைக்கும் பார்க்க வேண்டிய எம்சிக்கு பார்த்துட்டு சரியா அதுக்கு பிறகு நம்ம எஸ்ஐல இருந்து பார்க்க 2002ஆம் ஆண்டு நாளைக்கு மார்னிங் இல்லடா
நாளைக்கு மார்னிங் எனக்கு 22 டைம் இருக்கு. எல்லாரும் மத்தாக்கள்ல நிறைய பேர் எல்லாருமே குறுக்கிற டைம் போட்டதால நமக்கு டைம் இடையில போட்டுக்கோ மேல கொண்டு வந்துரு. எனக்கு எப்ப திரும்பி கொரோனா ஸ்டார்ட் ஆகுதோ அப்பதான் எனக்கு ஸ்கூல்ல செய்யறேன். ஸ்கூல்ல செய்யற மத்தவங்க ஸ்கூலுக்கு போகுது கொஞ்சம் பேர், அப்ப அதனால ஸ்கூல்ல செய்யவும் இல்லை. ஸ்கூல்ல செய்யலாம் தான் எனக்கு. மத்தாக்கள் ஸ்கூலுக்கு போறாங்களே இல்ல ரொம்ப சரியில்லையே ஸ்கூலுக்கு போகல. அதெல்லாம் ஸ்கூல் டைம்ல போடுறது. கிளாஸ் இல்லாதனால இல்ல ஏர்லியா எஸ் கிளாஸ் இல்லைன்னா ஏர்லியா இன்ஃபார்ம் பண்ணி ஏர்லியா போடுவோம் முடியும். எனக்கு ஃப்ரீ தான். நீங்க கிளாஸ் இல்லைன்றீங்கன்னா ஏர்லியா போடுவோம். அப்ப யாருன்னு பார்த்து ஸ்கூல் போகாம ஆக்கியா? நீங்க மட்டும் இல்லையா? கேர்ள்ஸும் இருக்காங்களே அங்க. ஆயிஷா பிள்ளைகள் இருக்கு. ஆயிஷாக்கள் எல்லாம் ஸ்கூல் போவாங்களே அவங்க கடும் ஸ்ட்ரிக்ட். நாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அங்க ஒரு நம்ம போக வராமன்னு சொல்ல அப்புறம் நமக்கு கோப்பா விடு விடு வாயக்கிட்ட மனுஷனை வாயக்கிட்ட